இது ஒரு ஒரு எப்படி இதை அமல்படுத்துகிறாங்க அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த எஸ்ஏஆர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மெட்ரோ ரயில் பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அவங்க அவங்க சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை மதுரையிலையோ கோவையிலையோ நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா பிற கட்சிகள் ஆண்டா நீங்கள் நாங்கள் கொடுக்க மாட்டீங்களா? அதுலேயே அவங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை நான் அன்றைக்கி கிட்டத்தட்ட போன வாரமே சொல்லியிருந்தேன் நான். அதான் இது என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் அவர் அண்ணன் எடப்பாடி இது சொல்லணும். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் உட்காந்துருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் எதிர்க்கட்சி தலைவரை செயல்படலாம். ஆனால் இது போன்ற விஷயங்களில் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக அவருடைய கூட்டணி இயக்கமான பாஜகவோட அவருடைய கருத்துக்கள், தமிழ்நாட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை அவர் சொல்லணும். தமிழ்நாடு நலனுக்கு புறம்பாக செயல்படும் போது அது யாராக இருந்தாலும், கூட்டணி கட்சி இயக்கமாக இருந்தாலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பாஜகவிடம் இதை வலியுறுத்த வேண்டும் தான் நான் சொல்லுவேன்.